Praise Lord. Hello, everyone. In the last series of the Parable of Jesus அப்படிங்கிற இந்த சீரீஸ் வந்து நம்ம லாஸ்ட் சீரீஸ் எபிசோட் 20 இதோட கூட நம்ம அந்த பேரபிள் சீரீஸ் வந்து முடிகிறது. ஸோ ஆண்டவர் இந்த ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் மேலேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 8/8/2023 அன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி 6 மாசமா நம்ம வந்து இந்த பேரபிள்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே இந்த பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் குறித்து ஆண்டவரே எங்களுக்கு அநேக இன்சைட்ஸ் நீங்க கொடுத்துருக்கதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து இன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறதான ஆண்டவரே இந்த உவமை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க இயேசுவின் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். நான் சொன்னது போல இது நம்முடைய கடைசி எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல என்ன உவமை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்கள் இதை நம்ம பார்க்கும் பொழுது, பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பார்க்கிறோம். ஸோ இந்த உவமை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கல்யாணத்துக்கு வந்து நீ அழைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னா முதன்மையான இடத்துக்கு போய் உட்காராத. ஏன்னா மேபி நீ சில நேரம் முதன்மையான இடத்துல போய் நீ உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அதற்கு தகுதியான இல்லைன்னா அவங்க வேற யாரையாவது வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல நீ அங்க உட்காந்துருந்த அப்படின்னு சொன்னா உன்னை எழும்பி வந்து பின்னாடி போக சொல்லுவாங்க, இல்லை வேற இடத்துல உட்கார சொல்லுவாங்க. அப்போ அது வந்து உனக்கு அவமானமா இருக்கும். ஸோ அதனால பெட்டர் வந்து நீ என்ன பண்ணு, நீ வந்து பேசாம பின்னாடியே உட்காந்துரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உயர்ந்த இடத்துல வாரும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு அழைச்சவங்களே வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, நீ அங்க போய் உட்கார்றது வந்து உனக்கு ஒரு கனம் உண்டாகும். ஸோ அதனால வந்து யாருமே வந்து முதன்மையான இடங்களை விரும்பாதீங்க. முதன்மை அதாவது மேன்மை, அதை வந்து மற்றவர்களால வந்து அந்த மேன்மை உங்களுக்கு வரட்டும் அப்படிங்கிறத சுருக்கமா ஒரு உவமையின் மூலமா இங்க ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உவமையில அவர் மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தாழ்மையை கற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குடும்பத்துல வந்து அவங்க பெரிய ஒரு மேபி அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அந்த குடும்பத்துல வந்து ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம். ஸோ இப்படியாக இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பெருமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவே இருக்காது இல்லையா? ஸோ இதே போல வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து உயர்த்தி வைக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் அங்க பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து அநேக காரியங்கள் இந்த உலகத்துல நடைபெறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது இன்றைக்கும் நடைபெறுகிறது. அதுதான் வந்து ஆச்சரியம். ஆண்டவர் சொன்னது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா 2000 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த காரியங்கள் வந்து மாறவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. பாத்தீங்கன்னா அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு இடத்துலயும் வந்து மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம தலை குனிந்து போகாம இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்ம தாழ்மையை விரும்ப வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துக்கிறோமோ, எதை செய்தாலும் நம்ம வந்து ஒரு தாழ்மையோட, மனத்தாழ்மையோட நம்ம வந்து செய்துவிட்டு போகணும். ஒரு சர்ச்ல நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம். இல்ல நம்ம வந்து வேலையில ஏதாவது காரியங்கள் செய்யலாம். ஸோ நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் நம்ம தாழ்மையை தரித்து நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கிறிஸ்துவின்
சிந்தையாக காணப்படுகிறது. ஏன்னா கிறிஸ்துவினுடைய சிந்தை என்ன? அது தாழ்மை. ஏன்னா வந்து ஆம், மேட்டிமை மேட்டிமை வந்து யார் கொண்டு வர்றது? அது சத்ருவானவன் இல்லையா? மேட்டிமை வந்து பெருமை, மேட்டுமை, பெருமை இதெல்லாமே யாருக்குரியது? அ பிசாசுக்குரியது. தாழ்மை, அன்பு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யாருக்குரியது? அது கிறிஸ்துவுக்கு உரியது இல்லையா? ஸோ, அ நம்ம இந்த எந்த காரியத்திலயும் நம்ம வந்து இந்த தாழ்மையா இருக்கிறத வந்து நம்ம விரும்ப வேண்டும். ஏ அ உங்கள வந்து யார் மதித்தாலும் சரி, மதிக்கலைனாலும் சரி, நம்ம தாழ்மையா இருந்து கொண்டு போய்விட வேண்டும். நம்மள வந்து ஆண்டவர் பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை நமக்கு இருதயத்துல இருந்துச்சுன்னா போதும். ஆண்டவர் ஏற்ற நேரத்துல நம்மள உயர்த்தலாம். உயர்த்துவார். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக காரியங்கள் செய்திருப்போம். ஆனா, அது மனிதர்கள் தெரிந்தா கூட, சில நேரங்கள்ல வந்து அவங்க அத வெளிப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இன்னும் வந்து அதே மாரி ஒரு தாழ்மையான நிலைமையிலேயே வைத்திருப்பாங்க. ஆனா, ஆண்டவர் அப்படி இல்ல. ஆண்டவர் வந்து நம்மள பார்த்துக் கொண்டே இருப்பாரு. அவர் ஏற்ற நேரம் வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? தலையை தூக்குகிற ஒரு தேவன். பாருங்க, தாவீது அவர் ஒரு சிறுமையான ஒரு மனிதனா இருந்தாரு. ஆனா, அந்த சிறுமை, தாழ்மை அதெல்லாம் பார்த்துக் கொண்டே இருந்தவர். ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, அந்த தாழ்மை இது எல்லாம் சேர்ந்து ஒரே மனிதரிடத்துல வந்த பொழுது, கடைசியா ஒரு நாள் என்ன செய்யப்பட்டார்? ஒரு நாட்டிற்கே ராஜாவாக மாற்றப்பட்டார். பாருங்க, மனுஷன் கூட வந்து என்ன நெனச்சாரு? அவரு தேவனுடைய மனுஷன் தான். அ தேவனுடைய தீர்க்கதரிசி தான். அவர் கூட என்ன நெனச்சாருன்னா, இவங்கலாம் நல்லா ஹைட் வெயிட்டா இருக்காங்களே! இவங்களா தான் இருக்குமோ! இவங்களா தான் இருக்குமோ! அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா நெனச்சாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்மையான சிந்தை. ஒரு தாழ்மையான சிந்தை. தேவனை துதிக்கிற ஒரு சிந்தை. அ எதையும் குறித்து கவலைப்படாத ஒரு சிந்தை. அப்படியாக இருந்த அந்த தாவீத வந்து போய் அழைச்சுட்டு வந்து என்ன பண்றாங்க? அ எங்க இருந்தாருன்னே தெரியல. போய் தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அபிஷேகம் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆண்டவர் செய்கிறதான காரியம். ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே தாழ்மையை தரித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதுல புரிகிறது. இப்ப இதுல இன்னும் ஒரு காரியத்த ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அ 12வது வசனத்துல, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, "நீ பகல் விருந்தாவது, விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும், உன் சகோதரரையாகிலும், உன் பந்து ஜனங்களையாகிலும், ஐசுவரியமுள்ள அயலகத்தாராயாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், ஊனரையும், சப்பாணிகளையும், குருடரையும் அழைப்பாயாக" அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து உதவி செய்றோம் ஒருத்தங்களுக்கு. நம்ம உதவி செய்யும் பொழுது, அ அதுக்கு வந்து நமக்கு வந்து பதிலுக்கு அவங்களாலயும் உதவி செய்ய முடிகிறவர்கள வந்து நீ என்ன செய்ய வேண்டாம், ஒரு விருந்துக்கு கூப்பிட வேண்டாம். ஆனா நீ வந்து யார கூப்பிடு அப்படின்னு சொன்னா, உன்னால வந்து அதாவது நீ வந்து உதவி செய்தாலும், அவங்களால திருப்பி தர முடியாதபடிக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா? சில ஏழைகள் இருப்பாங்க. சில மு முதியோர்கள் இருப்பாங்க. கவனிப்பாரற்று இருப்பாங்க. ஆ பார்வை இல்லாதவங்க இருப்பாங்க. ஊனமுற்றோர் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களால வந்து நம்ம செய்ததான உதவிக்கு அவங்க ஏற்றவாறு வந்து அவங்க திருப்பி கொடுக்க முடியாது. அப்டின்னா எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, இப்ப பாருங்க இப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அ அந்த கல்யாண வீட்டுக்கு போறப்போ, அவங்க வந்து உங்க சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சொந்தக்காரங்க வந்து உங்க கல்யாணத்துக்கு ஒரு ரூ. 50,000 வச்சிருந்தாங்க அப்டின்னு சொன்னா, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அவங்களுடைய வீட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் வரும்போ, நீங்களும் திருப்பி ரூ. 50,000 வைப்பீங்க இல்லையா? ஆனா, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்டின்னு சொன்னா, நீங்க வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு ரூ. 50,000 வச்சிருக்கீங்க. ஆனா, அவரால வந்து ஒரு ரூ. 5 கூட குடுக்க முடியாது. சரி விடுங்க. ரூ. 50 கூட குடுக்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு நெலைமையில இருக்கிற மனுஷனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்ப ரூ. 50,000 குடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு கல்யாணத்துல நம்ம ஒரு சொந்தக்காரங்களுக்கு ரூ. 50,000 குடுக்குறோம். அவங்க மறுபடியும் ரிட்டர்னுக்கு என்ன பண்றாங்க? அவங்களுடைய இது டர்ன் வரும்போ அவங்க நமக்கு குடுக்குறாங்க. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா,
ஒண்ணுமே செய்ய முடியாம ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நம்ம செய்றதான உதவிக்கு என்ன பதில் ஆகுமாமா? அ அ 12வது வசனத்துல சொல்லுகிறது, அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். 13வது வசனம் சொல்லுது, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகள ஏழைகளையும், ஊனரையும், சப்பாணிகளையும், குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்போ எங்க பதில் செய்யப்படுமா? இந்த உலகத்துல நமக்கு பதில் செய்யப்படாது. ஆனா நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே நமக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே பதில் செய்யப்படும் அப்படின்னா, அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவருடைய ஆண்டவரிடத்திலிருந்து அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற பிரதிபலன் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு மனிதர்களாய் நம்ம காணப்படுவோம் ஆண்டவருடைய பார்வையில. ஸோ, அதனால நம்ம எப்பொழுதுமே தாழ்மையான சிந்தைகளை தரித்திருப்போம். அ ரொம்ப அதாவது ஃபினான்ஷியலி ஒரு தாழ்வு நிலையில இருக்கிறவங்களையும் வந்து நம்ம எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறதற்கு நம்ம கடமைப்படுத்திக் கொள்வோம். நம்மளே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே தேவனே, இந்த உவமையின் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காய் நன்றி. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த அப்பா ஆண்டவரே 6 மாதங்களாக இந்த 20 எபிசோட் பண்றதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து அப்பா ஆண்டவரே என்ன சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ, அதை குறித்த ஒரு ஐடியாவை நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Amen.